ஏர்டெல் யூசர்ஸ் அன்அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிளானை வந்து ஏர்டெல் வந்து லான்ச் பண்ணிக்கான்னு சொல்ல முடியும். அதாவது Z5ஓட ஃபிஃபா வேர்ல்ட் கப் வந்து பார்க்கறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில மொபைல்ஸுக்கு தான் வருது, சில வகையான நம்பர்ஸுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆப்ஷனை கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. 798 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 1 GB டேட்டாங்கிற அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா 40 டேஸ்க்கும் 40 GB டேட்டாவோட உங்களுக்கு Z5ஓட ஃபுல் ஆக்சஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். அதனால் ஃபுல் ஆக்சஸ்ன்னு கேட்டிங்கன்னா எல்லா கண்டென்ட்டையும் வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி Z5ஓட ஒன்லி ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சில ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா சப்பா சில ஆக்சஸ் மட்டும் லிமிடெட் ஆக்சஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஃபுல் ஆக்சஸ்க்கான ஆப்ஷனுமே கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியும். ஓவரால் நீங்கள் ஜியோலே ஆகட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா விஐலே ஆகட்டும் பார்க்கும்போது இங்கே எக்ஸசிவான உங்களுக்கு டேட்டா கிடைக்கும். ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதையே அவங்களோட ஏர்டெலோட அஃபிஷியலான ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னாலும் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பிளானை ஃபர்ஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 25% வரைக்கும் உங்களுக்கு ஆஃப் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இந்த பிளான் ஸ்டார்டிங் ப்ரைஸும் ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். மொபைல்லேருந்தும் ரீசார்ஜ் பண்ணலாம், இல்லை அவங்களோட ரீசார்ஜிங் சென்டர் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக அங்கே போயும் ரீசார்ஜ் பண்ணுறது மூலிமா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.